நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வந்து நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. மந்த்லியும் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பிரி நல்லாவே முடிஞ்சிருக்கு. இது எப்படி ஃபர்தராக மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த எல்லோ ஜோனை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த எல்லோ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆனால் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த எல்லோ ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார் டைமிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தொட்டுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இந்த லெவலை தொட்டுட்டு அகைன் ரிவர்சல், இந்த லெவலை தொட்டுட்டு அகைன் ரிவர்சல் இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டே கேண்டில் நம்ம வந்து க்ளோஸ் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி டே கேண்டில் சூப்பர் புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் முடிஞ்சிருக்கு. இப்படியே கண்டினியூவாக மேலே வந்துச்சு அப்படின்னா 15 மினிட் பாருங்கள், நம்ம சொன்ன சப்போர்ட்டு இந்த லெவல் வந்து 25,317 நேற்று ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மேலே வந்துச்சு. அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,476 சொல்லியிருந்தோம். அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த லெவலையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே போயிருக்கு. சரிங்களா, அகைன் இப்படியே நாளைக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 25,635 அப்படிங்கிற இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். 25,635 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த லெவல் 25,745 அப்படிங்கிறது ஒரு கேப் ஃபில்லிங்கு. இந்த லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 26,273. சரிங்களா, இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எப்போது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது அதை பிரேக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அது சப்போர்ட்டாக மாறிடும். 25,476 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,314 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த புல்லிஷ் வந்து நாளைக்கு வீக்லி க்ளோசிங்கும் அதே போல் அமைஞ்சுது அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, அதை வந்து பாருங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் நியூ ஆல் டைம் ஹை வந்து வச்சுருக்கு. 57,216 அப்படிங்கிற நியூ ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து மார்க் பண்ணியிருக்கு. சரிங்களா, டே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு புது லெவல்ஸ் வந்து ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணிடலாம். நம்ம இந்த லோலேருந்து வந்துச்சு பார்த்திங்களா, அந்த லோவுக்கு வந்து லோ டு ஹை வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்த ஹை. இந்த ப்ரீவியஸாக வந்த ஹைக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபிப்னாசி லெவல் தான் ட்ராப் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு நேராக தான் ட்ராப் பண்ணேன். கரெக்டாக 1.4 அப்படிங்கிற சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து நின்று இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 54,453 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த லெவலில் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, 1.4 அப்படிங்கிற ஜோனை வந்து எட்டியிருக்கு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 58,659 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 61,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, மார்க்கெட் வந்து இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்சால்டேஷன் ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன ரெசிஸ்டன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ் தான். இந்த ஸ்விங்கு இந்த லெவல் இப்போதைக்கு பார்த்தோன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இதையும் பிரேக் பண்ணி முடிஞ்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஜோனு எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த எல்லோ ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த லெவல்ஸை இனிமேல் நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெவல் தான் வந்து ஜோனாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த லெவலை பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்.
நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா, இது இப்படியே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும். வீக்லி க்ளோசிங் இதே போல் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் வந்து இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் 83,729 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலை நாளைக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணும். 84,136 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 85,947 86,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு பார்த்தீங்களா 82,838 இந்த லெவல் தான் இனிமேல் வந்து சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் அடுத்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் இருக்கும். 81,179 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 80,411 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாம் இமிடியேட்டான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இது வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஓவராலாக ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. சரிங்களா, இந்த ரிவர்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு வந்து வீக்லி க்ளோசிங்கில் மார்க்கெட் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீக்லி அனாலிசிங் இன்னும் டீப்பாகவே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து வீக்லி அனாலிசிங் வீடியோ வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ளார ஒரு 2 days வந்து ஃப்ரீ வெபினார் இருக்குது. அந்த வெபினாரில் கலந்துக்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரெகுலராக ஒரு 2-3 இயர்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டு நேரடியாக நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வெபினாரில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்குறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜ். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுறா போல் இருக்கும். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் இதே போல் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த தகவல்கள்லாம் வந்து அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த வியூலாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.